வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி வடாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் இருக்கு. நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போறேன். நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். காலையில் எடுத்து காய்ச்சிடலாம். ஜவ்வரிசி அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ இல்லை, கொஞ்சம் நல்லாவே கிளறிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு ஜவ்வரிசி அடி பிடிக்காது. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் போதும். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு இதையும் ஊற்றி நல்லா காய்ச்சிடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா அரைப்பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு ஊற்றி கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கிடுங்க. மாவு நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அரிசி மாவு கட்டி ஆயிரும். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி தட்டாது. இப்போ நம்ம இந்த அரிசி மாவு நல்லா பழப்பழன்னு வெந்து வேக வர வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி எந்த கன்சிஸ்டன்ஸில் இறக்கணும்னு காமிக்கிறேன். ஜவ்வரிசி வேகும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம வீட்டில் போடுறதுனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா பொரிக்கும் போது இன்னும் உப்பு தூக்கலாக தெரியும். அதனால கொஞ்சம் திட்டமாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போய் கொண்டு மொட்டை மாடிக்குள்ள போடுறதுக்குள்ள கொஞ்சம் ஓரளவு ஆறி நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சமாக சீரகம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும். இப்படி ஊற்றிட்டு அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு சின்னதாக வேணா சின்ன கரண்டியில் ஊற்றிக்கோங்க, பெருசாக வேணா பெருசாக கரண்டியில் ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மிங்கிறதுனால நம்ம ஜவ்வரிசி நல்லா கரெக்டாக காயில நம்ம துணியிலேருந்து எடுக்க முடியாது. நம்ம அப்படியே எடுத்து ஃபேன் காற்றுல அப்படியே வச்சிடலாம். நைட்டு காலையில் திரும்ப வெயில் எடுத்து போட்டு அப்புறம் பார்க்கலாம். நான் அதே ஜவ்வரிசியை தான் கொஞ்சம் கலர் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் கலர் வேணா கலர் பொடி போட்டுக்கிடுங்க. அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க, வந்துடும். இது தண்ணி கொஞ்சம் தாராளமாக தெளிச்சாதான் வரும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. நான் இன்னும் ஒரு 2 நாள் நம்ம நல்ல வெயிலில் காய வச்சாலும் திரும்ப ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வடகம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சவுண்ட் கொடுக்கறதுக்கு நல்லா காய வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம்.